வணக்கம். நீங்க சம்பாதிக்கிற காசு எதுவுமே உங்க கையில தங்கலையா? கடன் அதிகமாயிட்டே போதா? வட்டி கூட கட்ட முடியலையா? இல்ல சம்பாதிக்கிற வழி எல்லாமே பிளாக் ஆயிடுச்சா? உங்க சொத்தோ, பணமோ, நகையோ எதையாவது யார்ட்டையாவது இரவல் கொடுத்தோ, அல்லது அதை வச்சு ஒரு பணம் கொடுத்து அதுல மாட்டிக்கிட்டீங்களா? அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டு இன்னைக்கு அந்த கடனை நீங்க கட்டுறீங்களா? உங்க பதவியோ, உங்களோட பெயரையோ, புகழையோ யாராவது கெடுத்துட்டாங்களா? அல்லது அதை அபகரிச்சுட்டாங்களா? அந்த மாதிரி சிக்கல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஜோதிடத்துல நிறைய அரிய யோகங்கள் இருக்கு. அதுல அரிதிலும் அரிதாக வரக்கூடிய ஒரு யோகம் அல்ல, 3 யோகம், முத்தான 3 யோகம் ஒரே நாள்ல வருது. அந்த யோகங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், வேலை இல்லாததா இருக்கலாம், இழந்த சொத்து, பதவி, பணம், சிக்க வச்ச பணம், தடைபட்ட பணம் போன்ற எல்லாத்தையுமே நம்ம திரும்பி பெறுவதற்கு அந்த யோகங்கள் பயன்படும். இதுல ஒரு யோகமே பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும், பெரிய தடையை நீக்கும், உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்துக்கே அவ்வளவு பலன்னா ஒரே நாள்ல 3 யோகம் வருது, அதுவும் 54 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப இந்த யோகம் என்னைக்கு வருது, என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா தான் எல்லா விஷயங்களும், நுணுக்கங்களும், சில சூட்சுமங்களும் உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப இந்த 3 யோகம் என்ன செய்யும்? எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்க உதவும். வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். உங்க பணம் சிக்கி இருக்கா? அதை நீங்க மீட்டுக்கலாம். உங்க பதவியவோ, உங்கள் பெயரையோ இழந்துட்டீங்க, உங்களை நயவஞ்சகமா, உங்களை சூழ்ச்சி வலையில யாராவது சிக்க வச்சுட்டாங்களா? நீங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாவது போய் லாக் ஆயிடுச்சா? அது ஷேர் மார்க்கெட், MLM, பிரைவேட் பினான்ஸ், பிரைவேட் சீட், எதுல போய் உங்க பணமோ, சொத்தோ, விலை உயர்ந்த பொருளையோ நீங்க முடக்கி வச்சிருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை இந்த முத்தான 3 யோகங்கள் தரும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், மனித குலத்திற்கு மகத்தான ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை தருவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு இது. இந்த அற்புதமான நாள்ல தான் குபேரன் தான் இழந்த சொத்துக்களையும், நகைகளையும், பணத்தையும், வைர வைடூரியங்களையும் மகாலட்சுமியிடம் தவம் இருந்து இந்த 3 யோகங்கள் வர நாள்ல தான் அவர் திரும்ப பெற்றார். அப்ப குபேரனுக்கு அனுகிரகம் செய்த தாய் மகாலட்சுமி நம்மளுடைய கடனையும், கஷ்டத்தையும், வேதனையும், சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் இந்த யோகத்தை 54 வருடத்திற்கு பிறகு அரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள் நம்மளுடைய சிக்கல்களை பரிபூரணமாக நிவர்த்தி செய்யும். இருந்த இடம் தெரியாமல் அந்த சிக்கல்களை அழித்துவிடும். எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம பார்க்காம விட்டிருந்தாலும் சரி, லக்ஷ்மி கிட்ட தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்கு. அப்ப லக்ஷ்மி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான முத்தான 3 யோகங்கள் ஒரே நாள்ல வரும். இந்த நாளை பற்றிய முழு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்ல வந்தாலும் இந்த வீடியோவை கடவுள் நீங்க பார்க்கும்படி செய்யறாருனாலே உங்களோட கடனையும், உங்கள் பண சிக்கலையும், உங்களுடைய வேதனையும், அவமானத்தையும், நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெறுவதற்கு கடவுளின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது படப்போகுதுன்னு அர்த்தம். கடவுள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க முடிவு செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். காரண காரியம் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல கடவுள் எதையுமே நிகழ்த்துறது இல்லை. யாருக்கு கடன் இல்லைங்க, யாருக்கு கஷ்டம் வரல? நம்மளோட தசாபுத்தி நல்லா இல்லாம இருக்கும்போதோ, 7.5 சனியோ, அஷ்டமச்சனினால, பாதிப்புனால, ஏதோ ஒரு கூடா நட்புனால அல்லது மற்றவங்களை நம்புறதுனால நமக்கு ஏதாவது ஒரு கடனோ, சிக்கலோ, ஏமாற்றமோ வந்திருக்கும். ஆனா கடவுள் நம்ம வேதனையை தீர்க்கிறதுக்கு தான், அந்த சிக்கலை தீர்க்கிறது தான் இந்த யோகத்தை தந்திருக்காரு. இந்த யோக நாள்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம். வெறும் ஒரு தேங்காய் வழிபாடு உங்க வாழ்க்கையை மாத்த போகுது, ஒரு சிக்கலை தீர்க்க போகுது. அப்ப இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யணும், என்னைக்கு செய்யணும், எங்க செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டீடைல் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த அரிய வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம சேனல்ல போட்டாலும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில், ட்விட்டரா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்ல வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே நீங்க தவறாம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை போல பல நபர்கள் கடனாலும், பல வேதனைகளாலும், துன்பத்தாலும், கண்ணீராலும் அவதிப்படுறாங்க. அப்ப மற்றவர்களோட சிக்கலை சரி செய்யறதுக்கு நாம உதவியா இருந்தா கண்டிப்பாக நம்மளோட சிக்கல் தீர்வதற்கு கடவுள் எளிமையாக அருள் புரிவார். பணம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட, பதவி சம்பந்தப்பட்ட, புகழ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை சரியாகணும்னாலும் கடவுள்ல தாய் மகாலட்சுமியை வழிபாடு செய்யறது தான் அதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். குபேரனை தான் இழந்த சொத்தை மகாலட்சுமியிடமிருந்து தான் பெறுகிறார். அப்ப நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய லட்சுமியிடம் தான் எல்லா விதமான ஆசைகளையும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நம்ம கேட்கணும். அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட முக்கியமான கோரிக்கை, இன்னைக்கு எனக்கு இந்த
பிரச்சனை சரியானா போதும், இதுதான் என்னை நிம்மதியா வாழ விடாம தடுக்குது. பணம் கொடுத்தது அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம், சொத்து எதுவா இருந்தாலும் சரி, அதை கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு மகாலட்சுமியை இப்பவே மனதார நீங்க வழிபாடு செய்யற விதமா ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை, உங்களோட கஷ்டம் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு உறுதியாக தீருங்கிற நம்பிக்கையே ஏற்பட்டுவிடும். இந்த வீடியோல 12 ராசியில உங்க ராசிக்கு தான் இந்த யோகம் அதிகப்படியான பலனை தரப்போகுது, அற்புதமான பலனை தரப்போகுது, உடனடியான பலன் உறுதியாக கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் நேரம் பாக்கியம் நிறைந்த நேரம், கடவுளின் அனுகிரகம் நிறைந்த நேரம். அப்படிப்பட்ட உங்களுக்கான பலன்களை தான் நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி எதுல பிறந்திருந்தாலும் இந்த பிரம்மாண்ட யோகம் ஆக்டிவேட் ஆகும். 12 ராசியில அதிக பலன்களை இந்த யோகத்தால் பெறப்போற ராசி கடைசியாக இருந்தாலும் முதலாவது பலன்களை பெறப்போற ராசி தான் மீன ராசி. அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்க யாருக்குமே நம்ம நல்லது செய்யினாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யக்கூடாதுன்னு பரந்த மனப்பான்மை பெற்றவர்கள். உதவி செய்யறதுக்கு இவர்களை மாதிரி ஒரு நல்ல நபர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மீன ராசி கடந்த காலங்களில் இருந்த பெரிய கிரக அமைப்புகள்னால நிறைய ஏமாற்றத்தையும் மோசடியும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்களோட வாழ்க்கையை, உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு, என் கடைசி வாய்ப்புன்னே சொல்லலாம். ஏன்னா 54 வருடத்திற்கு பிறகு வரும் இந்த யோக நாள் இனிமேல் நம்ம வாழ்க்கையில நாம் வாழும் காலத்துல வருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட இந்த யோக நாள்ல உங்க ராசிநாதன் தான் 4ஆம் இடத்துல அமர்ந்து மிகப்பெரிய அளவுல பலன்களை தரப்போறார். உங்க ராசிநாதன் குரு தன் வீட்டிற்கு கேந்திரம்னு சொன்னா 4, 7ஆம் இடம், 10ஆம் இடம். இப்ப உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் குருவுக்கு இன்னொரு வீடு தனுசு ராசி, அதுக்கு 7ஆம் இடம். அப்ப 2 தன் சொந்த வீட்டுக்கும் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கும் குரு தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர்தான் தனஸ்தானாதிபதி. தனகாரகன் உங்க ராசிநாதன் குரு. அப்ப தனஸ்தானாதிபதியை தனகாரகன் குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறார். செவ்வாய் அமர்ந்திருப்பதும் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில். இந்த குரு செவ்வாய் பார்வை பெறுவதால் ஏற்படக்கூடிய யோகம் குரு மங்கள யோகம். அடுத்தது குருவும் சந்திரனும் மிதுனத்தில் இணைந்தால் குரு சந்திர யோகம். அடுத்தது கேந்திரஸ்தானத்தில் குரு சந்திரன் இணைந்தால் அது மீனத்திற்காகவோ தனுசுக்காகவோ எப்படி பார்த்தாலும் குருவின் தன் வீட்டிற்கு கேந்திரத்தில் அமரும் பொழுது அதற்கு பெயர் கெஜகேசரி யோகம். இந்த கெஜகேசரி யோகம் தான் ஒருத்தரோட ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல இருந்தா அவர்கள் விஐபிகளாக விவிஐபிகளாக இருக்காங்க. இன்னைக்கு சினிமா பிரபலமா இருக்கவங்களா இருக்கும், அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ்மேன், எல்லாருமே இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய எல்லாரோட ஜாதகத்திலையுமே கெஜகேசரி யோகம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த யோகமும் அன்னைக்கு வருது. அப்ப முத்தான 3 யோகங்கள் ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கையில இதுதான் கடைசி. அப்ப இந்த நாள்ல என்ன செய்யணும்? உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது தான் சுக்கிரனோட வீடு, ரிஷப ராசி. முயற்சி எது செய்யணும்னாலும் சுக்கிரனின் ஆதரவு வேணும். அதே மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் 16 செல்வங்கள் யார்கிட்ட இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்குன்னு வீடியோ தொடக்கத்திலே சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பாக இந்த நாளில் குபேரன் தான் இழந்ததை எப்படி லக்ஷ்மி கிட்ட இருந்து மீட்டெடுத்தாரோ அது போலவே நீங்கள் இழந்த சொத்து, பணம், நகை, பெயர், புகழ் எல்லாவற்றையும் திரும்ப பெறலாம். இந்த ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை, திடீர் மாற்றத்தை, திடீர் வளர்ச்சியை, அபரிமிதமான வளர்ச்சியை, அசுர வளர்ச்சியை தரப்போகுது. என்ன விஷயத்துல தடை இருந்தாலும், எது உங்களுக்கு தாமதமாயிருந்தாலும் அதை ஆக்டிவேட் செய்யறதுக்கு இந்த மார்ச் 26ஆம் தேதி பயன் தரப்போகுது. இந்த மார்ச் 26 வியாழக்கிழமையில வருது. வியாழன் நாளே குருவின் ஆதிக்கம் பெற்ற நாள். உங்க ராசிநாதன் குரு. அப்ப உங்க ராசிநாதனால நிகழக்கூடிய இந்த 3 முத்தான யோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான வெற்றியை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், யோகத்தை தரும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய். அப்ப அவரை குரு பார்க்கிறார். தன வரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல், பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து சேருவது, குடும்ப உறுப்பினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், மன வேதனைகள், மன இறுக்கம் நீங்கும். உங்க சொல் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க ஒண்ணு சொல்ல போய் இன்னொன்னு கேட்டுக்கிட்டாங்க, அல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டு போய் 4 பேர்கிட்ட சொன்னது, உங்களை அவதூறா பேசியது, அவதூறாக வழக்கு பதிவு செஞ்சது, இது போல எந்த அவதூறு, வீண் பழி, அவமானம், சிக்கல்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் இந்த 3 யோகங்களும் உங்களுக்கு தரப்போகுது. அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யாரு? சந்திரன்.
அப்ப சந்திரன் குருவோடு இணைந்து கஜகேசரி யோகத்தையும் குருச்சந்திர யோகத்தையும் நிகழ்த்துவதால் கண்டிப்பாக உங்கள் புண்ணியங்கள் ஆக்டிவேட் ஆகும். நீங்க செய்த தான தர்மங்கள், நீங்கள் செய்த உதவிகள், நீங்க 4 பேருக்கு சொன்ன ஆலோசனை, நீங்கள் 4 பேரிடம் நேர்மையை கடைபிடித்தது, இதற்கெல்லாம் பலன்கள் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல், சொத்தில் இருந்த வழக்கு, நியாயமாக சொத்து கிடைக்கல, அல்லது பாகப்பிரிவினை சரியாக நடக்கல, அல்லது உங்க கூட பிறந்தவர்கள் ரத்த சொந்தங்கள் சொத்தை சரியாக பிரிச்சு கொடுக்க தயாரா இல்லையா, அது எல்லாம் வந்துடும். அதுல நீதிமன்ற வழக்கு இருக்கா, முடிவடைஞ்சிடும். உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சிடும். அப்ப இது அனைத்தும் கிடைக்கும். இந்த மார்ச் 26 என்ன செய்யணும்? லக்ஷ்மி ஆலயத்தில் நடைபெறக்கூடிய லக்ஷ்மி குபேர யாகத்துல கலந்துகிட்டு லக்ஷ்மி குபேர யோகத்தை ஆக்டிவேட் செய்யணும். இந்த நாள்ல காலை 9:30 மணிக்கு லக்ஷ்மி குபேர யாகம் தொடங்கும். இது எந்த ஆலயத்துல செய்யறது விசேஷம்? லக்ஷ்மி ஹோமத்தை லக்ஷ்மி கோவிலை விட்டு வேற எங்க செய்வது விசேஷமா இருக்க போகுது? அப்ப கண்டிப்பாக லக்ஷ்மியின் ஆலயத்துல செய்யணும். இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளும் பொழுது ஹோமம் முழுவதும் நீங்க கலந்துக்கிற மாதிரி தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்க லக்ஷ்மியின் கலசத்தை சுமந்து வந்து அபிஷேகத்திற்கு உங்கள் கைகளாலேயே கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விசேஷமாக லக்ஷ்மி குபேர யோகத்தை ஆக்டிவேட் செய்யறதுக்கான எந்திரமும் பூஜையில் வைத்து தரப்படும். அதன் பிறகு 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். இந்த தேங்காய் தீபம்ங்கிறது லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்த தீபம். எத்தனை விதமான தீபம், நீங்க 108 விளக்கு ஏத்தினாலும் சரி, அதை விட ஒரு தேங்காய் உடைச்சு தீபம் ஏத்துறது பவர்ஃபுல். இந்த நாள்ல 8 தேங்காய் உடைச்சு அந்த 16 மூடியில நெய் போட்டு நீங்க திரி போட்டு தீபம் போடுங்க. உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அப்ப இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்கு 9:30 மணிக்கு வரணும். இல்லைங்க, நான் தேங்காய் தீபம் மட்டும் போடணும்னு நினைக்கிறவங்க 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ள போடணும். சரி, நீங்க எங்கே தீபம் போடலாம் அப்படின்னா 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு, லக்ஷ்மி கோவிலா இருக்கணும், கட்டாயமாக கோவில் திறந்து இருக்கணும், உள்ள போய் நீங்க தீபம் போடணும். அடுத்தது 8 தேங்காய்ங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யோக நாள்ல. அடுத்தது வேற எங்கேயாவது போடலாமா? கட்டாயமாக கூடாது. இந்த யோகத்தை ஆக்டிவேட் செய்ய லக்ஷ்மி கோவில்ல திறந்திருக்கும் ஆலயத்துல 8 தேங்காய் உடைத்து 16 மூடியில் நெய் விட்டு தீபம் போடணும். எத்தனை மணிக்கு போடணும்? ரொம்ப 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 முக்கியம். மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளதான் இந்த தீபம் போடணும். எங்க ஊர்ல ஆலயம் இல்லைன்னா இந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்கும் இந்த தேங்காய் தீபம் போடுவதற்கும் விசேஷ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆலயம் தான் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த ஆலயத்துல கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் காட்சி தரக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற உலகின் முதல் ஆலயம், உலகின் ஒரே ஆலயம். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்துலதான் நீங்க இந்த தேங்காய் தீபம் போடவும் வரலாம். காலை 9:30 மணிக்கு நடைபெறக்கூடிய சக்தி வாய்ந்த விசேஷமான லக்ஷ்மி குபேர யாகத்திலும் கலந்து கொள்ளலாம். இந்த யாகம் மிக பவர்ஃபுல்லான யாகம். அதுவும் லக்ஷ்மி கருவறையிலிருந்து அஷ்டலட்சுமி சகிதராக நவகிரக சகிதராக இந்த ஹோமகுண்டத்தை பார்க்கும்படிதான் இந்த ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஹோம குண்டத்தை சுத்தி யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்கள் முழுமையாக அமர வைக்கப்படுவார்கள். சில இடங்கள்ல செய்யற மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிடையாது. ஹோமம் தொடங்குவது முதல் முடியும் வரைக்குமே எல்லாரையும் உட்கார வச்சுதான் இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப இந்த ஹோமத்துல குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் அங்க உட்கார வைக்க முடியும். அப்ப உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நீங்க வருவதற்கான வருகையை பதிவு செஞ்சிடுங்க. வரும் பொழுது உங்க ஒரிஜினல் ஜாதகம் எடுத்துட்டு வாங்க. ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு விசேஷ தோஷ நிவர்த்தி பூஜை செஞ்சு அப்பவே ஜாதகமும் உங்க கையில திரும்ப வழங்கப்பட்டு விடும். நீங்க தேங்காய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு செய்ய வரவங்க முன்பதிவு தேவையில்லை. கோவிலுக்கு வரக்கூடிய லொகேஷனுக்கு மட்டும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. யாகத்துல கலந்துக்கணும், லக்ஷ்மி கலசத்தை கையில எடுக்கணும், எந்திரத்தை பெறணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. நேரில் கலந்து கொள்ளுங்கள். வெளிநாடு வெளி மாநிலம் வரவே முடியாத நபர்கள் மட்டும் உங்களோட ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு அனுப்பிட்டு நீங்க அதற்கான பதிவை செஞ்சிடுங்க. உங்க ஜாதகத்தை கோவில் நிர்வாகம் பிரிண்ட் எடுத்து யாகத்திலையும் கருவறையிலையும் வச்சு விசேஷ சங்கல்பம் விசேஷ பூஜையும் செஞ்சு அந்த ஜாதகமும் உங்களுக்கான ஹோம பிரசாதமும் கொரியர்ல உங்களுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்படும். அப்படிப்பட்ட ஏற்பாடும் செஞ்சிருக்கோம். ஆனா ஆலயத்துக்கு நேரில் தரிசனம் செய்வதே மிக மிக விசேஷமானது. இந்த நாளில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கும் இந்த தேங்காய் தீபம் போடுவதற்கும் நானும் அன்றைய தினம் முழுமையாக ஆலயத்துக்கு வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே அன்னைக்கு சந்திக்கலாம். இந்து மதத்தில் மிகப்பெரிய வழிபாடு, சக்தி வாய்ந்த வழிபாடுங்கிறது கூட்டு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை. அன்றைய தினம் நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது சக்தி மிகுந்த பலன்கள் நமக்கு விரைவாகவும் உடனடியாகவும் உறுதியாகவும் கிடைக்கும். அப்ப அதை ஆக்டிவேட் செய்யறதுக்கு எல்லோருமே குடும்பம் சகிதமாக உறவினர்கள் சகிதமாக நேரில் வருகை தருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி.
நன்றி, வணக்கம்.